நீங்க சின்ன வயசுல வளர்ந்து வரும்போது உங்களுக்கு நிறைய இமோஷனல் நெக்லெக்டும் ரிஜெக்ஷனும் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது உங்களோட தேவைகளை உங்க அம்மா அப்பா புரிஞ்சுக்கல, நீங்க இமோஷனலா சப்போர்ட்டடா ஃபீல் பண்ணல, நீங்க அண்டர்ஸ்டுடா ஃபீல் பண்ணல, நீங்க ஹர்டா ஃபீல் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நிறைய காயங்கள் இருந்திருக்குங்க. அது மெயினா இந்த 7 விதமான காயங்களா இருக்கும். முதல்ல உங்களோட செல்ஃப் எஸ்டீம் வந்து ரொம்ப லோவா இருக்கும். ஏதோ வளர்ந்து வரும்போது உங்ககிட்ட ஏதோ குறை இருக்கு, உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்கு அப்படிங்கிற ஃபீலிங்கோடய நீங்க வளர்ந்து வந்துட்டீங்க. யாராவது உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அந்த கிரிட்டிசிசம் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப டீப்பா இருந்திருக்கும். ஸோ நீங்களே உங்க கூட பேசிக்கும் போது அன்பா பேசாம நீங்களே உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி மட்டும் தட்டி பேசிப்பீங்க. அதை யாராவது உங்களை அப்ரிஷியேட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணா கூட அது உங்களுக்கு அக்செப்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள நீங்க அதுக்கு வேர்தி கிடையாது, நீங்க அதுக்கு டிசர்விங் கிடையாது, உங்களுக்கு அதுக்கு வேல்யூ கிடையாது அப்படிங்கிற ஃபீல் இருந்துட்டே இருக்கும். ஸோ உங்களோட செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப லோவா இருக்கும். ரெண்டாவது ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட். அதாவது நம்ம கிட்ட ஏதோ குறை இருக்கு, ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிற தொட்டே எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க, நம்ம யாருமே இல்லாம இருப்போம் அப்படிங்கிற பயம் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனாலேயே நம்ம யாரையுமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம், ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவோம். யாருக்காவது கால் பண்ணி அவங்க எடுக்கல அப்படின்னா ஐயோ இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்கும்னு பயங்கரமா நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதே டீப் டவுன் நம்ம வந்து அன்லவபிள், யாருமே நம்மளை லவ் பண்றதுக்கு நம்மளுக்கு வர்தினஸ் கிடையாது, நம்ம அன்வர்தி ஆஃப் லவ் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கிற தொட்டே நம்ம யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ள ரொம்ப க்ளோஸா விட மாட்டோம், அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப நிறைய பயப்படுவோம். மூணாவது டிஃபிகல்ட்டி ட்ரஸ்டிங் அதர்ஸ். நம்ம யாரையுமே நம்ப மாட்டோம், நம்ம ரொம்ப நம்பி அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற பயத்தினாலேயே நம்ப மாட்டோம். சின்ன வயசுல நம்ம வளர்ந்து வரும்போது யாராவது நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அந்த பிட்ரேயல்னாலேயே நம்ம வேற யாரையுமே நம்ப கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி யாரையுமே நம்பாம இருப்போம். அதனாலேயே ரொம்ப ஆங்ஷியஸ்லி அட்டாச்சா இருக்கலாம், அதே ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணி ரொம்ப கிளிங்கியாவும் பிஹேவ் பண்ணலாம். அதனாலேயே ரொம்ப டாக்ஸிக் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்பவே இண்டிபெண்டா ஆயிரும். யாரையாவது மேல நம்பினோம், வேற யாராவது ரிலை பண்ணோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது, அவங்களை நம்ப முடியுமான்னு தெரியாது, அதனால நானே என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப டாக்ஸிக்கா இண்டிபெண்டா ஆயிடுவோம். நாலாவது இமோஷனல் நம்னஸ். அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கூட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளே அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி டீவியேட் பண்ணி அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலேயே நிறைய அடிக்ஷன்ஸ், நிறைய ஷாப்பிங் பிஹேவியர்ஸ், இல்லைன்னா வந்து ஈட்டிங் டிஸார்டர்ஸ் அப்படின்னு வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி டீவியேட் பண்ணி இருக்கிற பிரச்சனையை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி இமோஷனலா நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அஞ்சாவதா பீப்புள் பிளீசிங் பிஹேவியர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது என்கிட்ட எந்த குறையுமே இல்லையே, நான் ரொம்ப நல்லவ அப்படிங்கிற காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப ஒரு நல்ல இமேஜை ப்ரோட்ரே பண்ணி நல்ல மத்தவங்கள ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருவோம். அதே என்னோட சந்தோஷத்தை விட மத்தவங்களோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம், எனக்கு என்ன வேணுங்கிறத விட அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதா ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சு மத்தவங்களே ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதே நம்மளுக்கு நோ சொல்றதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலயே நம்ம மத்தவங்களை பீப்புள் ப்ளீஸ் பண்ணி அவங்க கிட்ட குட் புக்ஸ்ல இருக்கணும், அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கறதே ஒரு இன்டென்ஷனா வச்சுக்கிட்டு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்கள ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்காகவே பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆறாவது பெர்ஃபெக்ஷனிசம். அதாவது ரொம்ப பர்ஃபெக்டா எல்லாத்தையும் பண்ணிடணும், அப்பதான் எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பீப்புள் ப்ளீசிங் பிஹேவியர் மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. 100க்கு 95 மார்க்ஸ் எடுத்தா கூட அது 95 பார்க்காம ஐயோ அந்த 5 மார்க் எப்படி விட்டோம் அப்படின்னு சொல்லி மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது, தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப நிறைய நம்ம ப்ரெஷர் பண்ணிட்டு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். ஏழாவது செல்ஃப் சாபட்டேஜிங் பிஹேவியர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது நம்மளே நம்மளோட முன்னேற்றத்துக்கு தடையா இருக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளால முடியாது அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதாவது நம்ம அன்வர்தி ஆஃப் லவ், ஒரு நம்ம கிட்ட ஏதோ குறை இருக்கு அப்படிங்கிற தொட்டே நம்ம வந்து எதுக்குமே நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ண மாட்டோம். இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு நம்மளே ஆல்ரெடி முடிவு பண்ணிடுவோம். அதே நிறைய ப்ரொகாஸ்டினேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்மளே நம்மளோட முன்னேற்றத்துக்கு தடையா இருந்து நம்மளே அதுக்கு தேவையான எஃபர்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பண்ணாம செல்ஃப் சாபட்டேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீங்க ஒரு பேரண்டா இருந்து இந்த வீடியோவை பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சைல்ட வந்து ரிஜெக்ட் ஆகாம ஒரு இமோஷனல் நெக்லெக்ட் ஃபீல் பண்ண விடாம அவங்களோட இமோஷன்ஸை நிறைய வேலிடேட் பண்ணுங்க, அவங்கள அப்ரூவ் பண்ணுங்க, அவங்க சீனா ஹர்டா அண்டர்ஸ்டுடா ஃபீல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதே நீங்க அடல்ட்டா இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெக்லெக்ட் இருந்துச்சு, இந்த மாதிரி சைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவேர்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அவேரா இருந்து ஓகே எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, அதனால நான் இந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் இப்படி இருக்கேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே சேஞ்ச் இன்னும் ஈஸியா இருக்கும். It's easy to be happy.